ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வரவங்க பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக வந்து முட்டி வலினால ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் ஆயுர்வேதா, அலோபதி, சித்தா எல்லாமே பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வலி குறையல அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அவங்க முட்டியில் என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, கீழே விழுந்ததுனால அந்த முட்டியில் இருக்க எலும்பு வந்து ஒன்றோட ஒன்று அழுத்தி தேய்மானம் மாதிரி ஏற்பட்டு உள்ளே இருக்க ஜவ்வையும் டேமேஜ் பண்ணதுனால தான் வலி வந்து அந்தளவுக்கு சிவியராக இருந்தது. வலி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்து போக முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பி படுத்தாலுமே இந்த காலோட அசைவுனாலே வந்து அவங்களுக்கு வலி அதிகமாகிறதுனால தூங்க முடியாத அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அவங்களோட ஃபீட்பேக் வீடியோ தான் இது, பார்க்கலாம். என் பேர் விஜயா. நான் தருமபுரியிலேருந்து பாலக்கோடுலேருந்து வரவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக திருவண்ணாமலைக்கு இது மொபைலில் பார்த்து தான் நான் வந்தேன். இங்கே வந்த பிறகு நான் வந்திருக்கிறது முட்டி வலிக்காக. முட்டி வலி வந்து நான் பாத்ரூமில் சிலிப்பாகி கீழே விழுந்ததுனால முட்டி வலி வந்தது, அடிப்பட்டதுனால. இங்கே வந்த பிறகு வர்றதுக்கு முன்னாடி வலி வந்து 2 வருஷமாக நான் வலியால் இருக்கேன். எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போயும் நிரந்தரமான தீர்வு இல்லாதனால இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்த பிறகு 10 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொன்னாங்க. கொடுத்த பிறகு இந்த 10 நாளைக்கு அவ்வளோ ரிலீஸாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஒரு நாளைக்கு 3 டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 டைம் ட்ரீட்மெண்ட்டும் வெவ்வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவ்வளோ ரிசல்ட்டாக இருக்குது. நான் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. வலி வந்து என்னால் குமிய முடியாது, நிமிர முடியாது, உட்கார முடியாது, இயல்பாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அவ்வளோ சிரமப்பட்டு வந்தேன். இன்றைக்கி நார்மலாக இருக்கேன், ரிலீஸாக இருக்கேன். இப்போ 10 டேஸ் முடிய போது இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக போகிறேன். அவ்வளோ சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்குது. யார் இந்த வீடியோ பார்த்தாலும் கண்ணை முடிக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதே போல் இந்த வீடியோவில் சொல்ல போல் எந்த வயதானவங்களாக இருந்தாலும் சரி, வயது கம்மியானவங்களும் சரி, முட்டி வலிக்கு காரணம் வந்து முக்கியமாக முட்டி எலும்பு தேய்மானம் இருக்கலாம், இல்லை ஜவ்வு வந்து டியராக இருக்கலாம், லிகமெண்ட் டியர்னு சொல்லுவோம். உள்ள ஜவ்வில் வந்து பாதிப்பானதுனால உள்ள வீக்கம் ரணம் இருக்கிறதுனால அந்த முட்டி மடக்க நீட்ட முடியாமல் இருக்கலாம், இல்லை எலும்பு தேய்மானம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் அந்த அளவுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஜவ்வு அழிஞ்சிருக்கு, அந்த எலும்பு ஒன்றோட ஒன்று அழிஞ்சிருக்குன்னா அதை கிளைடிங் டெக்னிக் மூலயமா அந்த எலும்பை வந்து அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈவனாக கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ரணத்தை குறைக்கணும். அதாவது உள்ள அந்த ஜவ்வில் இருக்கிற வீக்கம், இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூவ்மெண்ட் லிமிட்டேஷனாக இருக்குது, மூவ்மெண்ட் வந்து சரியாக வரல, மடக்க நீட்ட வரல அப்படின்னா அதுக்குண்டான சில டெக்னிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுவோம். எலும்பு தேய்மானமாக இருந்தாலும் சரி, ஜவ்வு தேய்ஞ்சாலும் சரி, ஜவ்வு கட்டானாலும் சரி, எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து அந்த கண்டிஷன் சிவியராக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெக்னிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு அதை 100% வந்து முட்டி வலியை வந்து க்யூர் பண்ணி அவங்க நடக்கும்போது வேலை செய்யும்போது வலி இல்லாமல் கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். தேங்க்யூ.